தேர்தல் நேரத்து வெற்றிக்காக மட்டும்தான் கூட்டணினா அப்போ தேர்தல் முடிஞ்சுன்னா கழட்டி விட்டுருவாரா? ஏற்கனவே கடந்த கால செயல்பாடுகளில் வைத்து பார்க்கிற பொழுது திரு இபிஎஸ் அவர்கள் நம்பகத்தன்மை அற்றவர் என்பது பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி. காரணம், அவருக்கு தேவையான சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த தேர்தல் முடிந்தவுடன் அவர் எக்காரணம் தேர் வாஸ் நோ கான்கிரீட் ரீசன்ஸ் ஃபார் இபிஎஸ் டு லீவ் அவுட் ஆஃப் த அலையன்ஸ். அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவும் இல்லாமல் பாரதிய ஜனதா கூட்டம் அவர்களுக்கு தேவையான நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் கூட்டணியை விட்டு அப்ரப்டா வெளியேறிய நிகழ்வில் இருந்து நிச்சயமாக ஒரு நம்பகத்தன்மை அற்றவர் என்பது அங்கே இருந்து தொடங்குகிறது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியல் பார்க்க கூடாது. அதை நீங்க நம்பகத்தன்மைன்னு அதை எப்படி அரசியல் பார்க்க முடியும்? அது எப்படி நம்பகத்தன்மை தான் அரசியல்ல ஒரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஏத்த மாதிரியான கூட்டணி வியூகங்களை மாத்துறதுங்கிறது அரசியல் தானே. அப்ப அதைத்தானே திரு எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு. அவங்களுக்கு அதே நேரத்தில் ஒரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு வெகுவாக புகழ்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர்களுக்கு தேவையான நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான காரணம் இல்லாமல் வெளியேறினார். வெளியேறியது மட்டுமல்ல, அங்கு மதுரையில் நடந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் வருகிற தேர்தலுக்கு மட்டுமல்ல, இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று மார்தட்டினார். பிறகு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டார். எனவே அவருடைய செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது இப்பொழுது அதையவே நிரூபிக்கக்கூடிய வகையில், அந்த சந்தேகத்தை வலுக்கக்கூடிய வகையில் அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி என்பது தேர்தல் நேர வெற்றிக்காக மட்டும்தான் அப்படி என்று சொல்கிற பொழுது தொக்கி நிற்கக்கூடிய அர்த்தம் என்ன?